வணக்கம் நண்பர்களே. இது நம்ம திருச்செந்தூர் விலாக் பார்ட் 2. பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம பையனுக்கு வந்து மொட்டை, அவருக்கு தான் மொட்டை அடிக்க போகுது. ஸ்டார்டிங்லலாம் வந்து அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அவரோட முடி தான் கீழே விழுதுன்னு தெரிஞ்சதும் அழ ஆரம்பிச்சிட்டாப்புல. வழியிலலாம் அழலை, முடி போயிடுச்சுங்கவும் அழ ஆரம்பித்து அன்றைக்கி நைட்டு பூரா ரொம்பவே வாட்டுன்னு வாட்டி எடுத்துட்டான். மண்டையை தொட்டு பார்த்து அழுதுகிட்டு இருந்தான். ஐயோ என் முடியை கொண்டு போயிட்டாங்களேன்ட்டு. இந்த பார்த்திங்களா அந்த முடி கீழே விழுந்ததை பார்க்கவும் தான் அழவே ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தான் அவனுக்கு மொட்டையை அடித்தோம். பிடிச்சி வச்சு தான் மொட்டை அடித்தோம். ரொம்ப இதாக்கிட்டான். இந்த பார்த்திங்களா முடி விழுறதை பார்க்கவும் தான் இப்போ அழவே ஆரம்பிச்சிருக்கான். இதுதான் ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறம் மொட்டை அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பிரச்சனை இல்லை. திருச்செந்தூர் உள்ள கடலுக்கு போவோம்னு சொல்லிட்டு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உள்ள கடலுக்கு போகிறதுக்காண்டி வந்தோம். சைடில் இருந்த நிறைய விளையாட்டு சாமான்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்தான். கொஞ்ச நேரம் அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் அப்பப்போ மண்டையை தொட்டு பார்த்து அழுதுகிட்டே இருந்தான். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் முன்னாடி மயில்கள் நிறையா இருந்துச்சு, இப்போவும் இருக்குது, கொஞ்சம் இருக்குது. இந்த இடம்லாம் வந்து இப்போ கிளியர் பண்ணியிருக்காங்க. இங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட்லாம் இப்போ போட்டிருக்காங்க. முன்னாடி காம்பவுண்ட்லாம் இல்லை, ஓப்பனாக தான் இருந்துச்சு. அவர் பாட்டுக்கு நடந்தே போனார். யாரும் தூக்க கூட இல்லை, நடந்தே போனான் ஜாலியாக. ஏன்னா சுற்றி நிறைய விளையாட்டு ஜாமானாக இருந்துச்சா ஒவ்வொன்றையாக எடுக்கிறதுக்கு போய்கிட்டே இருந்தான். வீட்டுக்குள்ளே தான் இருப்பான், நிறைய டைம் வெளியில் அந்தளவுக்கு வந்தது கிடையாது. அதனால் அவனுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கடலுக்கு போகிறதுக்கான அந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம். இதான் வந்து கடலுக்கு போகிறதுக்கு பக்கத்தில் ரூட்டு. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாலை, ருத்ராட்சம் இந்த மாதிரி இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கடைகள் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கடைகள் ரொம்ப ஆயிடுச்சு. நிறைய இடத்துல வந்து கடைகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த ருத்ராட்சம் எதுவும் வாங்கினா நீங்கள் வாங்கிக்கலாம். பட் ஒரிஜினல் இருக்குமான்னு எனக்கு டவுட்டு தான். பார்த்திங்கன்னா கிளி ஜோசியம், நாங்கள் ஜோசியம் பார்க்க போகலை. அந்தளவுக்கு ரொம்ப இதாக தான் இருந்தோம். ஏன்னா டயர்டாக இருந்தோம். காலையிலே கிளம்புனோம், வந்தோடனே மொட்டையை போட்டாச்சு. ஏன்னா மறுநாள் காலையிலே சாமி தரிசனம் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி முன்னாடி நாள் சாயங்காலமே போய் திருச்செந்தூரில் ஒரு நாள் தங்கி கடலில் குளிச்சு விட்டு மறுநாள் காலையில் போய் சுவாமி தரிசனம் பாருங்கள், அதான் வந்து திருச்செந்தூரோட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் முன்னாடி நாளே வந்துவிட்டோம். நாங்கள் பிள்ளைங்கள்லாம் கடலில் குளிக்கணும்னு சொன்னதுனால நாங்களும் போய் குளிக்கிறதுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்ங்க. அங்கே பூராமே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், சைடில் பூராமே கடைகள் தான். உங்களுக்கு என்ன வேணுமோ, கழுத்தில் போடுறதுக்கு மாலை வேணுமா, செயின் வேணுமா, எதுனாலும் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு கடைகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. பார்த்திங்கன்னா அந்த பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கையில் வந்து ஓம் முருகான் போட்டு அந்த காப்பு வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நேராக கடலுக்கு தான் போனோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடைகள்லாம் வந்து நிறைய இது இருந்துச்சு. பச்சை குத்துறாங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஊசி மாற்றுவாங்களான்னு தெரில. அதனால் பச்சை குத்துறதுல கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா ஊசி மாற்றாமல் பச்சை குத்துனாங்கன்னா அது உங்களுக்கு நாளைக்கு டேஞ்சராக தான் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு. நம்ம திருச்செந்தூர் செந்திலாண்டவர் இதுன்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்கோம். இதுக்கு நேராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோபுரம் தெரியும். இது மயில் பார்த்துக்கோங்க, மயில், பசு எல்லாமே அந்த கோயிலுக்காக இது பண்ணுறது. இதுதான் கோபுரம் பார்த்துக்கோங்க, திருச்செந்தூர் கோபுரம். இதான் ரொம்பவே அழகாக இருக்கும். உண்மையை சொல்லணும்னா திருச்செந்தூருக்கு நான் 2-3 தடவை வந்திருக்கேன். பட் இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா சாமி தரிசனத்துலேருந்து ஃபுல்லாக ரொம்ப ஹைஜீனாக வச்சுருக்காங்க. முன்னாடி ஓரளவுக்கு இருக்கும், இப்போ வந்து ஃபுல்லாக சூப்பராக வச்சுருக்காங்க. ஒரு குப்பை ஒரு இது நம்ம பார்க்க முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா க்ளீனிங்லாம் பக்காவாக இருக்குது. அதுபோக மயில் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ நிறையவே பார்க்க முடியுது. முன்னாடி வந்தப்போ வந்து அந்த காம்பவுண்ட் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து காம்பவுண்ட் போட்டு இந்த பார்த்திங்களா அந்த மேட் மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இது கடற்கரை. முன்னாடி பார்த்திங்கன்னா கடற்கரை வந்து ரொம்ப கொஞ்சம் லென்த்தாக உள்ள வரைக்கும் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மண்ணரிப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லி இடையில கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. அதனால் மண்ணரிப்பு ஏற்பட்டுச்சு. இங்கே தான் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிடுவாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த கருணை கடலை கந்தா போட்டிருங்கிற அந்த இதில். இது வந்து எதுக்குன்னா, நம்ம ஒரு சின்ன ஒரு பள்ளம் அதில் தண்ணி வந்துகிட்டு இருந்தால் பார்த்திங்கன்னா அது எதுக்குன்னா, நீங்கள் கடலில் குளிச்சுட்டு வெளியில் வரும்போது காலில் மண்ணாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மண்ணை கழுவிட்டு செருப்பு போடுறதுக்காக தான் அந்த இடம். அதுக்கும் ஒரு ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க யோசிச்சு. அப்படிங்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுதான் திருச்செந்தூர் கடல் பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு இன்னொரு ஃபுட்டேஜ் ஒன்று இருந்துச்சு. 5 இப்போ தான் சாமி தரிசனத்துக்கு போகிறோம். பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு வந்துட்டு சொல்கிறேன். ஓகே நண்பா, இப்போ காலையிலே எழுந்திரிச்சி சாமி தரிசனத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா விடிய காலையில் இப்போ அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. ஆனால் சாமி தரிசனத்துக்கு போகிறவங்க மட்டும்தான் இருக்காங்க.
நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன், பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம டக்கு டக்குன்னு போகிறதுனால இது பண்ண முடியல. ஆனால் உள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. நம்ம கோவில் சன்னதியில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. பர்மிஷன் இருக்கிற இடம் வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா ஜென்ரல் தரிசனம் இதுக்கு லெஃப்ட் சைடில் போய் போகணும். இது வந்து சிறப்பு தரிசனம். சிறப்பு தரிசனம் ₹100 கொட்டி போகிறதும் இருக்குது. அதுக்கு மேலே எல்லாம் சொன்னாங்க ₹1000 வரைக்கும்லாம் கட்டணுன்னாங்க. அதில் போல் நம்ம ₹100 கட்டி தான் போனோம். கிட்டத்தட்ட எப்போ நம்ம போனோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம திரும்ப வந்த டைமிங்கை பார்த்துக்கோங்க, நல்லா விடிஞ்சிருச்சு. மயில் வந்து பார்த்திங்கன்னா மரத்து மேலே இருக்குது, பார்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் மயில் நிற்கிது காலையிலேயே. திரும்ப நம்ம இப்போ ரூமுக்கு போயிட்டு கிளம்பி ரிட்டன் போக போகிறோம். சாமி தரிசனம் பார்த்தாச்சு. உண்மையிலேயே சூப்பராக பார்த்தோங்க இந்த வாட்டி. நிம்மதியாக மன நிம்மதியாக ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் நின்று சாமியை கும்பிட முடியுது. அந்த அளவுக்கு இப்போ வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. யாராவது போகணும்னா இப்போ போங்க, நீட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து மன நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு வரலாம் திருச்செந்தூரில். அப்படி இல்லை நான் கடல் பார்க்க போகிறீங்கனாலும் நீங்கள் போகலாம். ஏன்னா அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது. கடற்கரையிலலாம் ஒரு குப்பை கிடையாது, அந்தளவுக்கு நீட்டாக வச்சுருக்காங்க. ஓகேவா? கடைகள் இவ்வளோ இருந்தாலும் குப்பைகள் சேராத அளவுக்கு நல்லாவே பார்த்துக்குறாங்க. ஓகே, நம்ம ரிட்டன் கிளம்பியாச்சு. ரிட்டன் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதா கோயில் ஒன்று பார்த்தேன், அதையும் வீடியோ எடுத்திருக்கேன், பாருங்கள். நன்றி.